கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையிலே அதிகால வேளையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்களை நாம் தியானிக்கும் போது இன்னைக்கு உள்ள ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடே இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதிகால வேளையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தான் இணைந்திருக்கிறீங்க. நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும், அது தேவ திட்டம். தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். நம்ம குடும்பம் கர்த்தருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இப்போதும் யாக்கோபே, நம்முடைய தேவன் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். இன்னொரு பக்கம் பார்த்தா நீ என்னுடையவன் என்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். தேவன் நம்ம குடும்பத்தை நேசிக்கிறார், பராமரிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், நமக்கு துணையா இருக்கிறார். ஒருவேளை காலவேளையிலே குடும்பத்துக்குள்ள நிறைய இக்கட்டான சூழ்நிலை இருக்கு, நிறைய தேவைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உங்க கூட கர்த்தர் பேசுவார். இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு. ஏன்னா நிறைய தேவைகள் இருக்கு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா வீட்டுல நிறைய காரியங்கள் இருக்கு. யார்கிட்ட போய் சொல்லி அழ முடியும்? ஆனா தேவனுக்கு தெரியும்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. இப்போதும் யாக்கோபே, யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் அவர் நம்மளை உருவாக்குனவர். நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, எந்த கிராமத்துல இருந்தாலும் சரி, இல்லை எந்த சிட்டிக்குள்ள இருந்தாலும் சரி, எந்த சிட்டிக்குள்ள இருந்தாலும் சரி, நம்மளை உருவாக்குன தேவன் தானே. தேவனுக்கு தெரியும் நம்ம வீட்டில் என்ன தேவைகளோடு இருக்கிறோம். சில குடும்பத்தில் ஜெபிக்கிறோம்னு சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம், என் குடும்பத்தில் இந்த மாதிரி உடம்பு சரியில்லை, நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறோம். நீங்கள் எந்த சூழ்நிலையில எந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் சரி, உங்களை உருவாக்குனவருக்கு தெரியும். உங்க குடும்பத்தில் எந்த சூழ்நிலை நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க தேவனுக்கு தெரியும். உன்னை சிருஷ்டித்தவரும் நம்மளை உருவாக்குனவருக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், நம்ம இதயத்துக்குள்ள நம்ம என்ன யோசிக்கிறோம், இன்னைக்கு நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம், எல்லாம் தேவனுக்கு தெரியும். சில குடும்பத்தில் யோசிப்பாங்க, பிரதர் என் வீட்டில் உள்ள பிரச்சனை யாருக்கு தெரியும்? மனுஷனுக்கு தெரியாதுப்பா, தேவனுக்கு தெரியும். ஒருவேளை வீட்டில் வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், வாலிப பையனாக இருக்கலாம், கல்யாண வயசு ஒருவேளை தாண்டிட்டு இருக்கா, தேவனுக்கு தெரியும். பிள்ளை இல்லாமல் இருக்கா, தேவனுக்கு தெரியும். உன்னை சிருஷ்டித்தவரும் அவர் நம்மளை உருவாக்குனவர், நம்மளை படைத்தவர், அவருக்கு தெரியும். இந்த காலவேளையிலே நிறைய தேவைகளோடு இணைந்திருக்கிறீங்க, தேவனுக்கு தெரியும். இஸ்ரவேலே உன்னை உருவாக்குனருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நம்மளை யார் உருவாக்குனாரோ அந்த தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உன்னை உருவாக்குனருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, நம்மளை உருவாக்குன கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பயப்படாதே. முதல்ல என்ன சொல்றாருன்னா, பயப்படாது.
ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நிறைய குடும்பத்துல என்ன வருது? அதிகமா வரக்கூடிய காரணம் என்ன? பயம். பிள்ளைகள் குறித்து பயம், கணவரை குறித்து பயம், குடும்பத்தை குறித்து பயம். நிறைய குடும்பத்துல இந்த பயம்தான். பயப்படாதே. எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ தேவனுக்கு தெரியும். முதல்ல பயப்பட வேண்டாம். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ முதல்ல பயப்படாதே என்கிறார். உன்னை மீட்டு கொண்டேன். பயப்படாதுன்னு சொல்லி ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பயம், ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பயம். அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, ஐயோ நான் அந்த பாவத்துல அடிமையில இருக்கனே, நான் அந்த சிறையிருப்புல இருக்கனே, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கனே, இவ்வளவு காரியத்துல நான் சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, யார் என்னை தூக்கி எடுப்பா? முதல்ல பயப்படாத, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்கிறார். உங்களை தூக்கி எடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்து. ஒரு மனுஷன் கிடையாது. உங்களை மீட்டெடுத்த யாரு? உங்களுக்கு ஜீவனை தந்த யாரு? உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற யாரு? நாள்தோறும் கிருபை தருகிற தேவன். இன்னைக்கு உள்ள காரியம் என்ன? பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன். குடும்பத்துல எந்த சூழ்நிலை இருக்கட்டுமே, உன்னை மீட்டு கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நம்ம எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறோமோ நம்ம பெயரை சொல்லி கூப்பிடுற தேவன். அவருக்கு தெரியும் உங்க இதயத்துல நீ என்னெல்லாம் யோசிக்கிற, அவருக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, நீ என்னுடையவன். ஒருவேளை காலையில எனக்கு யாருமே இல்லை பிரதர், நான் தனிமையா இருக்கிறேன், நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கேன், என் கணவர் பேச மாட்டுக்காரு, என் வீட்டுல என் பிள்ளை பேச மாட்டுக்காங்க, நான் விதவையா இருக்கேன், எங்க அம்மா அப்பாலாம் வேற இடத்துல இருக்காங்க, நான் வேற இடத்துல இருக்கிறேன், நான் வெளிநாட்டுல இருக்கிறேன். எந்த நாட்டுல இருந்தாலும் நீங்க இந்த செய்தி கேட்டாலும் சரி, நீ என்னுடையவன். ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை அல்ல, மறுபடியும் சொல்றேன், நீ என்னுடையவன் அப்படின்னா உங்களை உருவாக்கின தேவன் சொல்கிற வார்த்தை. அவருக்கு தெரியும் இன்னைக்கு என்ன சூழ்நிலையில கால வேளையில இணைந்திருக்கிறீங்க. தேவனுக்கு தெரியும். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். ஒருவேளை அண்ணே ரொம்ப பிரச்சனையா இருக்குண்ணே, எனக்கு வாழவே பிடிக்கலண்ணே, எனக்கு ரொம்ப கடன் இருக்குண்ணே, என் குடும்பத்தில் என்னை நம்ப மாட்டேங்காங்கண்ணே, என்னை எல்லாரும் ஒதுக்குறாங்கண்ணே, நான் ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, என்னை எல்லாரும் அற்பமா பேசுறாங்கண்ணே, என்னை தப்பா பேசுறாங்கண்ணே, எனக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்கு, என் வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நான் வந்ததே இல்லை, நான் அந்த அளவுக்கு பிரச்சனைல இருக்கிறேன். ஒருவேளை படிப்பு காரியமா இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் காரியமா இருக்கலாம், எந்த வேலையில எந்த சூழ்நிலை எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ தண்ணீர்களை கடக்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அது எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் இருக்கட்டுமே, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன். உங்களை உருவாக்குன தேவன் உங்க கூட இருக்கும்போது இன்னைக்கு காலையில நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்களோ அந்த பிரச்சனை நீங்க வெளியில வந்துருவீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆவியான திட்டமா பேசி கொண்டிருக்கிறார். நான் உன்னோட இருப்பேன். இயேசு கிறிஸ்து உங்களோட இருப்பார். ஒரு மனுஷன் கிடையாது, ஒரு மனுஷன் கிடையாது. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பார். நான் உன்னோட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அதனால கால வேளையிலே நீங்க உங்க இதயத்துக்குள்ள நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்க அந்த பாரத்தை அவருடைய சமூகத்துல இறக்கி வச்சிருங்க. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன். அவர் சொன்னதுதான். அவர் ராஜா, அவர் மகாராஜா. அவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், நான் உன்னோட இருப்பேன். மனுஷன் வேணா 1000 வார்த்தை சொல்லலாம்ப்பா, டாக்டர் வேணா 1000 வார்த்தை சொல்லலாம், ஒருவேளை கவர்மெண்ட் ஆபீசரா இருக்கலாம், அங்க இருக்கிற இடத்துல பெரிய பெரிய பிரச்சனை கூட அட்டன் பண்ணலாம். ஆனால் நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன், நான் உன்னோட இருப்பேன். இந்த காலவில் யாரெல்லாம் எந்த சூழ்நிலை பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ நான் உன்னோட இருப்பேன் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியில ஒரு பலன் வேணும். சில குடும்பத்திலே ஆவியிலே தோய்ந்து போன நிலைமை,
ஏதோ ஒரு காரியத்தை வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, வேண்டாம். ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். நான் உன்னோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்துவிட்டார். நீ ஆறுகளை கடக்கும் போது, நீ அந்த பிரச்சனையை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. ஐயா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. எந்த பிரச்சனை எந்த வீட்டில் இருக்கு எனக்கு தெரியாது, ஆனா ஆவியானவருக்கு தெரியும். நீங்க எந்த சூழ்நிலை கண்ணீர் வடிக்கிறீங்க, எந்த சூழ்நிலை ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, தேவனுக்கு தெரியும். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அடுத்தாப்புல என்ன சொல்றார் அப்படின்னா, நீ அக்கினியில் நடக்கும் போது, அண்ணே நான் இவ்வளவு பிரச்சனை இருக்கேன், இந்த பிரச்சனை எப்படின்னே நான் கடக்க முடியும், நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லிட்டாரு. ஐயா, நான் ஆறுகளை கடக்கணும், எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு, அவைகள் உன்மேல் புரளுவதில்லை அப்படின்ட்டார். நீ அக்கினியில் நடக்கும்போது, பிரச்சனை அக்கினி போல பற்றி பிடிக்கா. ஐயோ, குடும்பத்துக்குள்ள இப்படி சொல்லிட்டாங்களே, அக்கினி பற்றி பிடிக்கா. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். இது ஒரு மனுஷன் தந்த வாக்குத்தத்தம் கிடையாது, நம்மளை உருவாக்குன தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். நம்மளை உருவாக்குன தேவன் நம்ம மேல எவ்வளவு பிரியமா இருந்தால் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் வாக்குத்தத்தங்களை கேட்கும் போது ஆவியானவர் உங்களோட பேசுகிறாரா? பயப்படாதேங்காரு. உன்னை மீட்டு கொண்டேன் என்கிறார். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்கிறார். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள். இப்படிலாம் சொல்லிட்டான்னு சொல்றாரு. அண்ணே, குடும்ப சூழ்நிலை வேற மாதிரி இருக்கானே, அது எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, தண்ணீர் அளவுக்கு பிரச்சனையா இருக்கா, தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோட இருப்பேன்ப்பா. இல்லை, எனக்கு ஒரு மாதிரி ஆறு போல அடிச்சுட்டு போற அளவுக்கு பிரச்சனையா இருக்கு, நான் இதுல இருந்து எந்திரிச்சுக்கிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது யோசிக்கிறீங்களா? ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, அதுவும் பக்கத்துல கூட வராது அப்படின்ட்டு. நீ அக்கினியில் நடக்கும் போது, ஒருவேளை அக்கினி பற்றி பிடிப்பா, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ செத்து போயிட மாட்டே அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உண்மையான அர்த்தம் அதான். நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். சில குடும்பத்துல அக்கினி அப்படின்னா பயந்து போய் நம்ம ஓடி போயிடும். ஒரு வீட்டுல பற்றி பிடி அப்படின்னு நினைச்சோம், வெளியில ஓடி போயிடும். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய போராட்டம் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது யோசித்தால், நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, அது உன்னை பிடிக்காது. ஏன்னா உன் கூட கர்த்தர் இருக்கிறார், என் கூட கர்த்தர் இருக்கிறார், நம்ம கூட கர்த்தர் இருக்கிறார். நம்ம கூட இயேசு கிறிஸ்து மகா பிரபு இருக்கும்போது எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒருவேளை அண்ணே ரொம்ப பாரமா இருக்குனே, ரொம்ப மன அழுத்தமா இருக்குனே, ரொம்ப வேதனையா இருக்குனே, ரொம்ப பிரச்சனையா இருக்குனே, ரொம்ப போராட்டமா இருக்குனே, ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்குனே. சில குடும்பத்துல அந்த இஎம்ஐ ஒவ்வொரு மாசம் கட்டுறதுக்குள்ள படாத பாடுபட்டுருவாங்க. அப்புறம் குழுக்குள்ள போனோம், அப்புறம் ஃபைனான்ஸு, அப்புறம் வீட்டு வாடகை, அப்புறம் கடை வாடகை, அப்புறம் வீட்டில் பொருட்கள், ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, மாத்திரை, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு மாதம் வந்துட்டுனா போதும். அப்புறம் கரண்ட் பில்லு தொடர்ந்து ஒன்றுனா வந்துட்டே இருக்கும். சில குடும்பத்தில் வந்த பணம் ஃபுல்லாக அப்படியே நேராக ஒவ்வொரு பக்கம் போயிடும். அப்புறம் பார்த்தா கையில் காசு இருக்காது. எந்த மாதிரி சூழ்நிலையிலே காலவேளை செய்தி கேட்டாலும் நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் கூட இருப்பார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். புதிய நாளுக்காக ஜெபிப்போம். ஒருமனப்பட்டு கேளுங்க, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதப்படியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எங்கெல்லாம் குறையா இருக்கிறோமோ அந்த குறைகளெல்லாம் மன்னிங்கப்பா. இந்த புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்திடும்ப்பா. உங்க நாமம் மட்டும் மேம்படட்டும். எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையில எல்லா சூழலுமே கர்த்தர் கூட இருக்கணும்ப்பா. 24 மணி நேரம் என் இயேசு கிறிஸ்து ராஜா மகா பிரபு எங்க கூட இருக்கணும். நீங்க எங்க கூட இருக்கும் போதுதான்ப்பா எங்களுக்கு பலன். எங்க ஆத்மாவில பலன், எங்க சரீரத்துல பலன், எங்களோட ஆவியில ஒரு பலன். எங்களை உருவாக்குனவர்,
எங்களை சிருஷ்டித்தவர், ஜீவ சுவாசத்தை தந்தவர். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். உங்க பாதபடியில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்தையும் முத்திரை போடுங்க, வேலி அடைங்க, கிருபையினால் நிரப்புங்க. உம்முடைய பிரசன்னம் இறங்கி வரட்டும். உம்முடைய வல்லமையினாலே உங்க பிள்ளைகளை நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். உம்முடைய வல்லமையினால நிரப்புங்க, 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 நிரப்புங்க. நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும், நிரப்பப்பட்ட பாத்திரமா மாறட்டும். ஜெபிக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலகணிகளை திறங்கப்பா, பண்டகசாலை திறங்கப்பா, ஆசீர்வாத கதவுகளை திறங்கப்பா. ஒவ்வொரு குடும்பமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் அப்பா, சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய பாதபடியில் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு, பலவிதமான பிரச்சனையோடு, போராட்டத்தோடு, நிந்தையோடு, அவமானத்தோடு, இதுக்கு மேல இனியால வாழ முடியாது எந்த சூழ்நிலையில காலையில் இணைந்திருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு எந்த விரோதமாக அப்பா, எந்தெந்த குடும்பத்துக்கு விரோதமாக எந்தெந்த ஆவிகள் போராடி கொண்டிருக்கோ அந்த எல்லா தந்திரமான ஆவியிலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா செத்தைக்கு சுட்டு எரிக்கப்படட்டும்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் பரிசுத்த அக்கினி இறங்கி விட்டு ராஜா. விசேஷமாக உங்க பிள்ளைகளுக்கு மறுபடியுமா 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 உங்க பிள்ளைகளை தூக்கி எடுங்கப்பா. எந்தெந்த காரியத்துல விழுந்து போயிருக்கிறாங்களோ அந்த பாவத்தை மன்னிங்க, அந்த அக்கிரமத்தை மன்னிங்க, அந்த மீறுதலை மன்னிங்க. உங்க பிள்ளைகளுக்கு மறுபடியுமாக அப்பா அந்த நாளிலும் பேசியிருக்கிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தை உயர்த்திடும் ராஜா. எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிற பரிசுத்த ஆவியானவரே, உங்க பிள்ளைகளோட நீங்க பேசி கொடுக்க கிருபைக்கா நன்றி, நன்றி, நன்றி. ரிபோ ஷபல பலபல ஹோரபல பல ஹொரது லீதனமல ஹர ஷகதல பல கபுது பெக்கேதுனா ரீமா லபல பலபல ஹோரதனமல ரஷதனமர கபுது பெக்கேதுனா ரிதுனே ஷந்தோಟುಲಬ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನಾ ರೀಮಾ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನಾ ಲಮೋ ಷಂತೋಟುಲಬ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನಾ ಲೀದುನಿಮಾ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನಾ ಲಿಬೋ ಶಬಲ ಬಲ ಬಲ ಹೊರಬ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನಾ ರೀಮಾ ಲಹದನಮಲ ಶಬಲ ದುನಮರ ಕಬುದು ಬೆಕ್ಕೇದುನಾ ದುನೆಮ ಕೇಶೇಕೆ ದುನಿ ಕಂತೋಟೋರ ಬಲ. ஒவ்வொரு குடும்பமும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்பா. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வானம் திறக்கப்படட்டும்பா. சிங்காசனத்துல இருந்து பலகணிகளை திறங்கப்பா, பண்டகசாலை திறங்கப்பா. உங்க பிள்ளைகளை கர்த்தர் சந்திக்கணும்பா. லீது லாபா லாபா தூராபா லர ஷப தூரபல ஹதுரபல ரீகதலபல ஹரதுனமல ஹரது ரபதுலபல ஷபதுலபல பல ஹரது ரீகதனமல ரதுரபல ரபதுலபல ரபதுரபல தேனே மஹூபா ஹஸிபி ஹோபலரது ஷிபாபா பகதுரபல லிபா கபுது பெக்கேதுனா லிபா கபுது பெக்கேதுனா லிமல்லா கபுது பெக்கேதுனா ஷபது ஹபஹ பிஹி பிஹி பிலஹார் பிலா லிபா லபல ஹுர் பிஹலாஹி பிலஹார்து லிமா லஹதனி மிஹி பில்ஹாஸ் பிஹி பில்ஹார்து லீதுனே மெலே பிலா சிபில் பிலா சிபிலஹூர் பிலா சிபஹு பிஹாஸ் பிஹி பில்ஹார்து சிபஹு பிஹா பிஹி பில்ஹார்து தினே மிஹி பில்ஹாஸ் பிஹி பில்ஹார்து லிமா லபல பிலா ஷகதுன மலஹர்து லஹதனி மிஹி பில்ஹார் பிலஹி பிலா துனமர கபுது பெக்கேதுனா. ஒவ்வொரு குடும்பமும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை கத்த கரம் பிடித்த கிருபைக்கா நன்றி. கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை துடைத்த கிருபைக்கா நன்றி. உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்த கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோதிக்கிறோம். உங்க பிள்ளைகளை கர்த்தர் அபிஷேகம் பண்ண கிருபைக்கா நன்றி. உங்க பிள்ளைகளுடைய பாத்திரத்தை நிரப்பின கிருபைக்கா நன்றி. அவங்க இதயத்துல வேதனை எல்லாம் நீக்கிற கிருபைக்கா நன்றி. உங்க பிள்ளையோட வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதுப்பித்த கிருபைக்கா நன்றி. இன்னைக்குள்ள தேவைகளை சந்திக்கிற கிருபைக்கா நன்றி. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போற கிருபைக்கா நன்றி. உங்க பிள்ளைகளோட கூட இருக்க போற கிருபைக்கா நன்றி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்த கிருபைக்கா நன்றிப்பா. நாள்தோறும் எங்களோட பேசுறீங்களே, நன்றிப்பா, நன்றிப்பா, நன்றிப்பா. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும்
நாங்க என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்குள்ள மட்டும்தான்ப்பா நாங்க இருக்கணும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துக்கு நாங்க போக கூடாது. எங்க கண்கள்ல ஒரு கலிக்கம் போடுங்கப்பா. வீண் வார்த்தை பேசாதபடி வேலையடைங்கப்பா. எங்க காதுகள் பிரதிஷ்டை பண்ணப்படட்டும்ப்பா. எங்க சிந்தனை கிறிஸ்துவோடு இணையப்படட்டும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தாவியர் மட்டும்தான் இருக்கணும்ப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவி உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று வேதம்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்புங்கப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியமும் வேண்டாம்ப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதியான இதயத்தை தாங்கப்பா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. உற்சாகமான ஆவியை தாங்கப்பா. உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்கப்பா. பரிசுத்தங்கள நிரப்புங்கப்பா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்கப்பா. பரிசுத்தங்கள நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்கப்பா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் கரந்தொட்டு ஆசிரியங்கப்பா. அவங்களுடைய அப்பத்தின் தண்ணீர் ஆசிரியங்கப்பா. அவங்களுடைய கையின் கீழ் ஆசிரியங்கப்பா. அவங்களுடைய சிரசு மேல் ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்தணும் அவனுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று பேசும்படி உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அவனுடைய சிரசு மேல ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. நீதிமான் சிரசு மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும் என்று வேதம் சொல்லியிருப்பா. அவனுடைய கையின் கீழ் ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் காலவேளை ஜெபிக்கிறாங்களோ எல்லா தலைமுறையும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. உம்மை அழைக்கிறோம்ப்பா. தேவகுமாரனை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக ஜீவனை தந்த ஜீவாதிபதியானவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து அழைக்கிறோம்ப்பா. இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறோம். எங்களை மீட்டெடுக்க தேவகுமாரனா வெளிப்பட்டவரே, உலக ரட்சகரா வெளிப்பட்டவரே, முழு உலகத்தையும் மீட்டெடுக்க வெளிப்பட்டவரே உம்மை நாங்கள் அழைக்கிறோம்ப்பா. மனு குலத்தை மீட்டெடுக்க வெளிப்பட்டவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. கிருபை வழியாக ஜீவனை தந்தவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. இன்றும் எங்களுக்கு பிதாவுடைய வலது பரிசுத்திலே பேசிக்கொண்டிருக்கிறவரை, பரிந்து பேசுகிறவரை உம்மை அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதத்திலே சாஷ்டாங்கமா அர்ப்பணிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க உம்முடைய ஜீவ சுவாசத்தை எங்களுக்கு தந்தவரே உம்மை துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. சமாதானத்தின் தேவனை நாங்கள் தொழுது கொள்ள தேவ சமாதானத்தை இருதயத்துக்குள்ள தந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. சிலுவையில சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்குனீங்களே அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிறேன்னு சொன்னீங்கப்பா. வாக்கு தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் உங்க பிள்ளைகளோட பேசி கிருபைக்காக நன்றி. எங்களுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. கடைசி காலத்துல ஜனங்கள் பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்கப்பா. அக்கிரமத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கப்பா. அசுத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்கப்பா. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. இந்த பாரம் எங்களுக்கு தாங்கப்பா. மிஷினரி மாதிரி எழும்பணும்ப்பா. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க கர்த்தருக்கா ஊழியம் செய்யற பிள்ளைகள் எழும்பணும்ப்பா. உண்மையா வாழக்கூடிய பிள்ளைகள் எழும்பணும்ப்பா. கடைசி காலத்துல ஜனங்கள் கர்த்தரை விட்டு தள்ளி எத்தனையோ இடத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்கப்பா. பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. துன்மார்க்கமான அடிமையில வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. அசுத்தத்துக்குள்ளே அருவறுப்புகளையும் போயிட்டு இருக்காங்கப்பா. விபச்சாரத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்கப்பா. அந்த ஜனங்களை மீட்டு எடுக்கணும்ப்பா. சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. ஆத்துமா பாரமுள்ள சந்ததி எழுப்புங்கப்பா. அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்கு அப்பா விசேஷமாக கடைசி கால சந்ததி வேணும்ப்பா. எழுப்புங்கப்பா. பூமியின் மேல அக்கினியை போடுங்க. அது இப்பொழுதே பற்றி பிடிக்க வேண்டும் என்று வேண்டும் என்று சொன்ன வசம்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் அக்கினி பற்றி பிடிட்டும்பா. அக்கினி பற்றி பிடிட்டும்பா. அக்கினி பற்றி பிடிட்டும்பா. அக்கினி பற்றி பிடிட்டும்பா. அக்கினியை போட வந்தேன்னு சொன்னீங்கப்பா. இப்பொழுது செய்தி யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்க மேல அக்கினியை போடுங்கப்பா. அக்கினியை போடுங்கப்பா.
அக்கினியை போடுங்கப்பா. பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. தூஷாலபா கபுதுனி கந்தொட்டுரபல. பூமியின் மேல அக்கினியை போடுறது அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற சொன்ன வசந்தபடி ஒவ்வொரு குடும்பத்து மேல அக்கினி இறங்கி வரட்டும்ப்பா. லிபா லாபா ரது ரபா கரது ரபலா லிபா கர ஷகதரப கபுது பேக்கேதுனா லிபா கபுது பேக்கேதுனா லிபா கரபா கர ஷகதரப கபுது பேக்கேதுனா லாது கபுது பேக்கேதுனா ரீமா லாது நாம ரது ரிஷபா லபா ரிஹது ரபா லஹரது ரிபா ஹபது ரபா ரபது ரபா கரது ரபா கபுது பேக்கேதுனி கபுது பேக்கேதுனா லிகாட்டா டாட்டா ருஷா டாட்டா லபா கபுது பேக்கேதுனா லிபா பாபா ரது ரபா கபுது பேக்கது ரபா கரது ரபலா லிபா கரதுரா கரதர ஷந்த டலபா கபுது ரபலா லிபா லபது ரபு ஷபலபலா கதுரபலா ரகதுலபல ஹரதினி மரஹது நமலரது ரபலா லாதுன மரதுன ಶಂತ ಡಲಬಕ್ಕಬುದುವೆ ಕೇದುನ ಮರಕಂತುಟ್ಟುರಬಲ ಲಿಕಾಟಾತೋ ಶಲಬ ಕರುದರಿ ಬಾಕಬುದುವೆ ಕೇದುನ ಲೀಬಾ ಲಬದು ರಬಲಹುದು ನಮಲರದು ರಬಲ ಸಿಬಹು ಬಿಹಾ ಬಿಲಹೌರ್ ಬಿಲಾ ರಿಹದು ನಮಹಾ ಸೆ ಬಿಹಿ ಬಿಲಾ ಬಲರದು ಶಿಬಬಹದಿ ಬಿಹೋ ಬಿಹಾ ಲಿಬೆಹಿ ಬಿಹೌದ್ ನಿಮೆ ಸಿಬಿಹಲಾ ಬಿಲಹೌರ್ದು ಸಿಬಹ ಬಿಹಾ ಸಿಬಿಹಿ ಬಿಲಾರ್ ಬಿದುರ ಮಲಹರದು ಲದು ನಿಮೆ ದಿನಿಮಿಹಿ ಬಿಲಹಾಸ್ ಬಿಹಿ ಬಿಲಹೌರ್ ಬಿಲಹಾರ್ದು ಶಿಬಬಹದು ನಿಮಿಹಿ ಬಿಲಹ ಬಿಲಹಾರದು ಲದು ನಿಮಿಹಿ ಬಿಲಹಾಸ್ ನಿಮಿಹಿ ಬಿಲಹಾರ್ ಬಿಲಹೌರ್ ಬಿಲಹಾರ್ದು ಲಾದು ನಿಮೆ ಸಿಬಿಹಿ ಬಿಲಹ ಬಿಲಹಾಸ್ ನಿಮಿಹಿ ಬಿಲಹಾರ್ ಬಿಲಹೌರ್ದು லிது நிமிஹி பிலஹார் பிலஹருது. தகப்பனே உங்க பாதப்படியில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஆவியான ஒரு திட்டத்துக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. ஆவியான ஒரு சித்தத்துக்குள்ள இருக்கணும்ப்பா. ஆவியான ஒரு கரத்துக்குள்ள நாங்க இருக்கணும்ப்பா. உலகத்துக்கொத்த வேஷம் நாங்க தரிக்க கூடாதுப்பா. நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போக கூடாதுப்பா. வசனத்துக்கு நாங்க கீழ்ப்படியணும்ப்பா. கற்பனையை கை கொள்ளணும்ப்பா. நற்கிரியை செய்யற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. நன்மை செய்யற பிள்ளைகளா இருக்கணும்ப்பா. தேவ பக்தி உள்ள சந்ததியா இருக்கணும்ப்பா. உங்க சித்தத்தை அறிந்து புரிந்து நாங்க நடக்கணும். எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சத்தியத்துல வாழ கிருபை தாங்கப்பா. நீதியில நடக்க கிருபை தாங்கப்பா. செம்மையா வாழ கிருபை தாங்கப்பா. உமக்கு பிரியமானபடி வாழ கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. பிறந்த நாள் கொண்டாடுறாங்கப்பா. திருமண நாள் கொண்டாடுறாங்கப்பா. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வாத கிருபைக்கா நன்றிப்பா. உங்களோட சந்ததி ஆசீர்வாதம் விடட்டும். கற்பத்தினியா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மனம் இறங்குங்க. உங்க பிள்ளையோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வாத கிருபைக்கா நன்றி. டெலிவரி கொடுப்பாங்க. பரம வைத்தியர் கூட இருங்க. உங்க பிள்ளைகளோட கூட இருங்க. பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கப்பா. வேதனையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. வேதனை மாற்றித்தாங்க. வாலிப வயசுல என்ன செய்வதுன்னு சொல்லி பல அடிமையில இருக்காங்கப்பா. கர்த்தர் மீட்டுக் கொள்ளுங்க. வாலிப வயசுல ஒரு சிறு சீர நினை என்று வேதம் சொல்லுது. தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கோர்ட்டு கேஸ் போயிட்டுக்காங்கப்பா. டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. விபச்சார அடிமையில இருக்காங்க, மதுபான அடிமையில இருக்காங்க, போதை அடிமையில இருக்காங்க, கஞ்சா பழக்கத்துல இருக்காங்க, விக்கிரக வழிபாடு. எத்தனையோ குடும்பத்துல போதை அடிமை. அந்த செத்த கிரியில அழிக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினால, ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமா கிரீஸ்ல எல்லா வானமோட பொல்லாத கிரியலாம் ஏசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் ஜீவனையும் தீர்க்காயுசும் தாங்கப்பா. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் கிருபை செய்யுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். கர்த்தர் கூட இருங்க. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி சேனல் மூலமா இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஏசு கிறிஸ்து நாமத்தினால ஆசீர்வதிக்கப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால அவங்களோட சந்ததி ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்களோட அக்கிரமம், எங்களோட பாவம், எங்களோட மீறுதல் எல்லாவற்றையும் ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து ஆட்டுக்குட்டியின் ஜீவபுஸ்தகத்துல எங்க பேர் எழுதப்பட்டிருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? அந்த கிருபை தருவீங்களா? நாங்க எல்லாரும் பரலோகத்துக்குள்ள வரணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தருவீங்களா? உலகத்துக்கு ஒத்த வேஷம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாள் முழுதும் எங்க கூட நீங்க இருங்கப்பா. யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்கிறாங்க. காலேஜ் படிக்கிறாங்க, ஸ்கூல் படிக்கிறாங்க, ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், தேவைகளை சந்திங்க. முன்னும் பின்னுமா தேவதை நிப்பாட்டுங்க. வாலிப பிள்ளைகள் ரொம்ப தூரம் நடந்து போகிறாங்க, பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க, கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுடைய பிரத்யட்சமாக போங்க. விவசாயத்துக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனிக்கு போகிறாங்க, போட் தொழில் போகிறாங்க, கடலுக்கு போகிறாங்க, காலவேளையில் டாக்டர் ஜெபிக்கிறாங்க, ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க,
நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, வேற வேற இடத்துல ஆபீஸ்ல வேலை பார்க்குறாங்க, எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். டிரைவிங் லைன்ல போறாங்க, எல்லாருக்கும் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த கிருபைகளை தாங்கப்பா. டிரான்ஸ்ஃபருக்காக ஜெபிக்கிறாங்க, கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, வெளிநாட்டு போறக்கா ட்ரை பண்றாங்க, கர்த்தருக்கு சித்தமானபடி ஆக கடவுள். வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல என்ன உபத்திரவப்படுறாங்களோ அந்த உபத்திரத்தை மாற்றித்தாங்க. எந்தெந்த நாட்டுக்குள்ளே யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லாரையும் கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். சில இடத்துல அப்போ வைரஸ்ல யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க, உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். பலவீனத்தோடு படுத்த படுக்கையில சரீரத்துல பலவிதமான பலவீனத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொரு குடும்பத்தையுமே உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. ஹாஸ்பிட்டல்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எந்தெந்த குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஜீவனையும் தீர்க்காயுசும் கட்டடுங்க. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம், உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க, மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. உம்முடைய தழும்புகளினாலே அப்பா சுகமானிகள் என்று வேதம் சொல்கிறது. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்தித்த கிருபைக்காக நன்றி. இன்னைக்கு உள்ள தேவைகள் அதிகமா இருக்குப்பா. கடன்ல கஷ்டப்படுறாங்க நிறைய குடும்பத்துல, வீட்டு வாடகை, கடை வாடகை, இஎம்ஐ லோனு, ஃபைனான்ஸ், பல விதமான கடன்களை வாங்கி வச்சிருக்காங்க. ஜனங்கள் உபத்திரப்படுறாங்க. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லிடுது. அப்பா எங்களுடைய பாவத்தை மன்னிச்சிருங்க. கர்த்தருடைய வார்த்தையை விட்டு நாங்கள் எங்கெல்லாம் மீறணும், எங்களுடைய பாவத்தை மன்னிங்க. அதற்குள்ள வாசலை திறந்துதாங்க. இந்த நாளிலும் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தோட சந்திக்கும். பேசணும் ஒவ்வொரு வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அப்பா இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எங்க கூட நீங்க தங்கிருங்க. எல்லா தேச ஜனங்களையும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க, விதவையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்க, தாய் தகப்பன் இல்லாம இருக்காங்க, அனாதையா இருக்காங்க, யாருமே இல்ல. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இன்னைக்குள்ள தேவைகளை சந்திங்க. ஏழை எளிய ஜனமா இருக்காங்க, பலவிதமான பிரச்சனையோடு இருக்கிறாங்க, யார்கிட்ட போய் சொல்லன்னு தெரியல. இன்னைக்கு உள்ள உபத்திரத்தை எல்லாம் மாற்றித்தாங்க. முடிவுரிந்தும் கர்த்தரை கூட ஒரு கிருபைக்கா நன்றி. பயப்படாதே என்று சொன்னீங்கப்பா. உன்னை மீட்டுக்கொண்டேன்னு சொன்னீங்கப்பா. உன் பெயரை சொல்லி அழைத்துன்னு சொன்னீங்கப்பா. நீ என்னுடைய சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளையோட நீங்க இருக்க போற கிருபைக்கா நன்றி. நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லிட்டீங்கப்பா. நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதுன்னு சொன்னீங்கப்பா. நீ அக்னியில் நடக்கும் போது வேகாதிருப்பேன்னு சொன்னீங்கப்பா. அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாயின்னு சொன்னீங்கப்பா. அப்பா இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையில எல்லா வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நிறைவேறட்டும். அப்ரோஜனமான ஊழியக்காரன் மண்ணாக களிமண்ணாக இருப்பீங்க. தேவ ஆவியினால் நிரப்பி உங்க பிள்ளைகளை ஆசிரியங்க. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பி ஆசிரியங்க. பரிசுத்தாவினால் நிரப்பி ஆசிரியங்க. தேவ சாயல் அப்பா கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள நாங்க எல்லாரும் இருக்கணும்ப்பா. உம்முடைய சாயலா மாறணும்ப்பா. எங்களுக்கு அந்த கிருபை தாங்க. எல்லாரும் புது சிருஷ்டியா இருக்கணும்ப்பா. புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. இருதயத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கணும். எங்க இருதயத்துக்குள்ளே கொழுந்துடைய அக்னி பற்றி விட்டுப்பா. வேதத்தை தியானிக்க உங்களுடைய இருதய மனக்கண்கள் திறக்கப்படட்டுப்பா. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் பிரத்யட்சமா பேசின ஒவ்வொரு குடும்பத்தையும் உம்முடைய கரத்துல அப்படினும் உங்களுடைய கண்ணீரை துடைத்து இந்த நாளில் ஆசீர்வதிக்க கிருபைக்காக நன்றி. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். துதிகான மகிமையெல்லாம் உமருக்கே செலுத்திடும்பா. இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மன்னோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 93630641 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்களை ஊழியக்காரத்துடன் ஜெபித்துள்ளுங்கள். ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 93630641 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.